हरिः ओम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. இங்கே பகவத்பாதாவை பற்றி இருக்கின்றான பூஜா விதியில் இருக்கின்றான சில ஸ்லோகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கின்றான சில ஸ்லோகங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு நான் வேண்டும் மீனிங்களை சொல்கிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஆலயம்னா இருப்பிடம். ஸ்ருதிக்கு இருப்பிடமா இருக்கிறது. ஸ்ருதியை எப்பவும் ஆசிரியச்சு இருக்கிறது. ஸ்மிருதி ஸ்மரணத்தை எப்பவும் ஆசிரியச்சிருக்கிறது. ஸ்மரணம் அப்படின்னு சொன்னா மன்வாதி ஸ்மிருதிகள். ஸ்மரணம் அப்படின்னு சொன்னா நினைப்புங்கிற அர்த்தம். அப்போ ஸ்ருதியும் ஸ்மிருதியும் புராணமும் ஆலயம் இருப்பிடமா இருக்கின்றது. கருணாலயம் காருண்யத்துக்கும் இருப்பிடமா. எந்த ஒரு காருண்யம் எந்த இடத்துல இருப்பிடமா இருக்கோ அங்க ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஊடாருங்க. நமாமி பகவத்பாத சங்கரம். அதனால்தான் பகவத் சங்கர பகவத்பாதாவை நமஸ்கரிக்கிறோம். யோகத்துக்கு சங்கரத்தை ஏற்படும். யோக சங்கரம் லோகத்துக்கு சாந்தியை ஏற்படுத்துறவா. சாந்தியும் கரவது சங்கரம். இப்போ என்ன இருக்கு? லோக சங்கரம் லோகத்துக்கே மங்களத்தை ஏற்படுத்துறவா. நமாமி பகவத்பாதம். அவன்தான் அது. இதனால் தான் நாம என்ன இருக்கு பகவத்பாதை சேவிக்க வேண்டியது. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் புராணங்கள் யாரு ஆசிரியமா இருக்கும்? நம்ம சம்பிரதாயம் பரம்பரையாக நாம காப்பாற்றி இருக்க வேண்டிய ஒரு சம்பிரதாயம். அதை காப்பாற்ற முடியலையான்னு இருக்கின்றது. ஜீவன பயத்த குழப்புக்காக நம்ம இதெல்லாம் கவனிக்க முடியலையான்னு இருக்கின்றது. ஆனா இது ஒரு நாள் நாம எல்லாருமே கவனிச்சுதான் ஆகும். விருதத்துல நிவர்த்தி ஏற்படுறதுக்காக இதுக்கெல்லாம் ஆசிரியமா நம்ம சரீரமே ஒத்துழைக்க வேண்டியது. புண்ணியம் ஏற்படும் போது நாம தானாகவே அதுதான் நமக்கு வந்துடுது. அத்வைத ஆத்ம ஞானம் வருது. ஆத்ம ஞானத்தினால நம்ம காரியகாரணம் அபிண்ணமான ஒரு நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவது எப்படியாவது தண்ணியானது ஒழுகி சமுத்திரத்தை போய் சேருதோ அது போல. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் புராணத்துக்கும் ஆலயமா இருக்கிறவா கருணைக்கும் ஆலயமா தான் இருப்பான். அந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் புராணமும் சாரத்தை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது விஸ்தாரமாகவும் சொல்ல தெரியும் அவளுக்கும். அப்பேற்பட்ட நமாமி பகவத்பாத சங்கரம் சங்கர பகவத்பாதால அப்பேற்பட்ட சங்கர பகவத்பாதால யோகத்துக்கு சாந்தி ஏற்படுத்தக்கூடிய பகவத்பாதாலும் விசேஷம். ஸ்ருதிக்கு விரோதமா சொல்ல மாட்டா, ஸ்மிருதிக்கு விரோதமா சொல்ல மாட்டா. கபிலாத ஸ்மிருதிகள்ல தப்பு இருக்கிறது மட்டும் அவிரோதாதிகரணத்துல பரிகாரம் பண்ணியிருக்கு, பரிகரிச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரி அர்த்தம் தப்பு விருத்தமா இருக்கு, வேத பிரமாண விருத்தமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. வேத பிரமாணத்துக்கு விரோதம் இல்லைன்னு காட்டியிருக்கு பகவத்பாதா. அப்பேற்பட்ட ஞானிகள் இன்னும் நமக்கு இருக்கு. அது வெள்ளவஸ்திரம் கட்டின ஞானிகளாகவும் இருக்கு, காவிவஸ்திரம் கட்டின ஞானிகளாகவும் இருக்கு. இவாளை தெரிஞ்சுக்கக்கூடியதான யோகியதான இருக்கின்ற மனுஷாளுக்கு கண்டிப்பா இருக்கு. அவளோட ஞானத்தால அதாவது சாதாரண மனுஷன் இவளுக்கு எல்லாருக்கும் இது அதிக அறிவுக்கு ஞானத்துல இது விஜயானத்துல தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லலை. எறும்பு கூட தெரிஞ்சுக்க கூடாது கப்பாத்திரிதான் தெரிஞ்சுக்கலாம். பூனைக்காரனாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கண்டிப்பா பலனா இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் புராணத்துக்கும் ஆலயமா இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுடைய ஹிருதயம் சொல்றேன். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். லோகத்துக்கு சங்கரத்தை லோகமங்கலத்தை ஏற்படுத்தணும். அவாதான் ஏற்படுத்தணும். அவாதான் லோகத்துக்கும் மங்களத்தை ஏற்படுத்தணும். நமக்கு நம்ம மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருந்தால் லோகத்துக்கு நம்ம மங்களத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுடைய ஆலயமா இருக்கணும். நம்ம சரீரம் ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷனும் பழைய காலத்துல ஒரு மகான்கள் அப்படின்னு சொன்னா நடமாடுற யூனிவர்சிட்டியா இருந்தது. மயாஸ்ரிதா கிராம் தேவி அம்பயத்யாத்ம சம்ஸ்ரிதான மயாஸ்ரிதா கிராம் தேவி பகவானா இருக்காங்க.
ഭാഷ്യകാരരെ പോലെ ഇരിക്കുന്ന ഭാഷ്യം தெரிஞ்சவாளும் ഭാഷ്യകാரர்கள் ഭാഷ്യം தெரியுதோ எல்லா இடத்துலும் பாஷ்யம் பாஷ்ய விகோபிக்கும் சொல்லும்போது சொபதானிக வர்ணம் சூத்திரத்தில் இருக்கிற அர்த்தங்கள்லாம் சொல்லி தான் சொல்ற வாக்கியத்துக்கு கூட அர்த்தத்தை சொல்றார். அதனால் பாஷ்யக்காரர்னு சொல்றார். அதுபோல லோகத்தினுடையான லோகசங்கரத்தை லோகத்துக்கு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய விஜய் தெரிஞ்சவா நடமாடும் பகவத்பாதம் சங்கர பகவத்பாதம். அவ ஜனிகளா இருந்தாலும் சரி ஜனிகளா இல்லைனாலும் சரி லோகத்துக்கு எப்படி உபகாரம் ஆகும் இருக்குன்னு அவள்கிட்டேன்னு கேட்குற வார்த்தைகள்ல இருந்து மற்றவா புரிஞ்சுப்பான். ஏமாஸ்ரிதா கிராம் தேவி யாரை ஆசிரியச்சு இந்த தேவதையானவர் தேவியை நந்த ஏத்தி ஆத்ம சம்ஸ்கிருதான் ஆத்மா சம்பந்தியா சந்தோஷப்படுத்தும். ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம் இருக்கு துக்கம் இருக்கு. கேவல சந்தோஷத்தை ஏற்படுத்தா இருக்குன்னா அந்த வாக்தேவதான்னு இருக்கின்றவர் கேவல சந்தோஷத்தை மட்டும் ஏற்படுத்தணுமானால் அந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுக்கு ஆலயமா இருக்குன்னா சரீரமா இருக்கணும். இந்த க்ஷேத்திரமா இருக்கணும். இந்த ஜீவக்ஷேத்திரம் ஜீவனோட உடம்புன்னு இல்லாத க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இருக்கின்றவனை உணரக்கூடுனதா இருக்கலாம். ஜீவன் ஜீவாத்மாவை உணரக்கூடுனதா இருக்கலாம். தான் யாரு எதுக்காக இருக்கு என்ன அவனோட கர்த்தவியம் உணர்ந்தவனா இருக்கணும். அப்போ அவனுக்கு அந்த சரஸ்வதி தேவி கடாட்சமா இருப்பான். அவனோட வார்த்தைகள் லோகத்துக்கு க்ஷேமமா இருப்பான். சமதமாதிகள் அடங்கி இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் காலத்துக்காக இல்லை ஒரு வேலையில இருக்குன்னா அந்த வேலையில இருந்து கிடைக்கிற ஞானத்துக்காக ரொம்ப சாஃப்டா பேசுறது அதை விட்டு அது வேற கதி அப்படின்னு இல்லை. யமாஸ்ரிதா கிராம் தேவீம் நந்தேத்யாத்ம சம்ஸ்ரிதான் ஆத்ம சம்பந்தியா இருக்கின்றது சந்தோஷப்படுத்தக்கூடுனதுன்னு சொல்றேன். தமாஸ்ரயே ஸ்ரீயா ஜுஷ்டம் சங்கரம் கருணாம்புதி தமாஸ்ரயே ஸ்ரீயா ஜுஷ்டாம் துத்தியர்த்தமா இருக்கின்றான். தமாஸ்ரயே அதை ஆசிரியிக்கிற ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்திருக்கின்றான சங்கரம் கருணாந்தி கருணாந்தியான சங்கர்னு சங்கர்வாதாவது இதெல்லாம் விசேஷம். ஐஸ்வர்யம் இருக்கு. எப்படி ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு கேட்டா பாருங்கோ அந்த மகாலட்சுமிய துதி பாடி பாடின சமயத்தை அந்த கனக நெல்லிக்காய் விழுந்தது இல்லையா ஒரு நெல்லிக்காய் விட்டதுக்கு தங்க நெல்லிக்காயா கொடுத்தேன். அந்த மனசை உருக்குற அளவுக்கு பாடி இருக்கு. தமாஸ்ரயே ஸ்ரீயா ஜுஷ்டம் ஸ்ரீ சந்துஷ்டமாச்சுன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் மகாலட்சுமி சந்தோஷமாச்சுன்னா அது சந்தோஷம் ஆகணும்னா பாவங்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த கர்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கணும். தமாஸ்ரயே ஸ்ரீயா ஜுஷ்டம் சங்கரம் கருணாநிதிம் கருணைக்கு ஆலயமா இருக்குன்றதா இது ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் ஆலயமா இருக்குன்னா கருணையும் அங்க நிச்சயமா இருக்கு. அவ எதிராளுக்கு இது உபதிரவமா இருக்காதுன்னு இருக்கின்ற விசேஷம். யமாஸ்ரிதா கிராம் தேவி நந்தயேத்யாத்ம சம்ஸ்ரிதான் தமாஸ்ரயே ஸ்ரீயா ஜுஷ்டம் சங்கரம் கருணாநிதி ஐஸ்வர்யத்தோட ஜபிக்கத்தக்கதாய கருணாநிதியா இருக்கின்றன. மகாவித்வான்களா இருந்தாலும் சரி மகாயோகிகளா இருந்தாலும் சரி மகாஞானிகளா இருந்தாலும் சரி பரமஹம்சாளா இருந்தாலும் சரி எதிர்ஷ்டாளா இருந்தாலும் சரி அவளை நமஸ்கரிக்கிறேன். அவளுக்கு தேவத கடாட்சமா இருக்கும். அவளோட வார்த்தைகள் லௌகிய ரீதியா பிரத்யட்சமாயிடும். சொன்னா சேஷா இருக்கும்னு சொல்லிட்டேன்னா சேஷா தான் இருக்கும். கனவானா இருக்கும்னு சொன்னா அவன் கனவானா ஆயிடுவான். இந்த வார்த்தை சேஷ இருக்கிற மகான்களுடைய வார்த்தைகள் லோகத்துக்காக அவளுக்கு லோகத்துக்கும் பல ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தக்கூடியவன் பகவான் தான் வாழணும். ஆசியார போல லோகத்தை தெரிஞ்சிருக்கான். சொஸ்வரூப அனுசந்தானம் தெரிஞ்சிருக்குன்னா தான் யாருன்னு வந்திருக்குன்னு அவ சொன்னா தேவதைகள் கேட்காமலே இருக்கும். ஸ்ரீகுரும் பகவத் பாதம் சரண்யம் பக்தவத்சரம் ஸ்ரீகுரும் பகவத் பாதம் பகவத் பாதா சொல்லியாச்சுன்னா ஐஸ்வர்யத்தினுடைய குருவா என்ன லோக ஐஸ்வர்யம் கூட அவன்கிட்ட இருக்கு. அவன் லோக பரமாத்மாவாக ஆகக்கூடாது தொட்டு முன்னாடி ஜடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஜட பிராபாவம் இருக்கிறது போல ஜடம் உருவாகிறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்க்க எல்லா இடத்துலயும் மண் இருக்கு.
பசவனம் இருக்கு, கண்டு இருக்கு, சக்கரம் இருக்கு. அதில் எல்லாரும் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் காலையில் எழுந்தது அந்த மண் எல்லாத்தையும் கரம் பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் ஆகும்போது எல்லாம் நல்லா காஞ்ச பாத்திரமா இருக்கு. அது போல அந்த ஜடம் இருக்கிறது முன்னாடி இந்த நாளில் எப்படி கடாபாவமா இருந்தது அது போல ஸ்ரீகுரும் பகவத் பாதம் சந்திர பகவத் பாதா அப்படின்னு சொன்னா அவள் உண்மையிலே ஞானிகளா இருந்தா அவளோட நிலைமை கருணாலயமா இருக்கும். கருணத்தினால இருப்பிடமா இருக்கும். அது எல்லாருக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியலாம். பரிசிரமம் பண்ணினாலும் அஷ்டாங்கமான ஹதயத்தை தெரிஞ்சுக்கூடான ஞானம் அவளுக்கு இருக்கும். ஞானிகளா இருந்தா அவளோட சொத்தாவுமே அது. ஸ்ரீகுரும் பகவத் பாதம் அவள் குருவா இருக்கு. பகவத் பாதாளா இருக்கிறதுனே லோகத்துக்கு குருவா இருக்கு. பகவானோட ஒரு பாதமா இருக்கு. 25 வயசா ஒரு ரூபா 25 வயசா போல. குருன்னு சொன்னாலே என்ன இருக்கு? கௌரவம் இருக்கு. அந்த குரு கௌரவம் எப்படி தெரியும்? மூலமா தெரியும். சுத்தியும் ஸ்மிருதியும் புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாமே அவளுக்கு வாக்கோஜரமா இருக்கு. அதுதான் கௌரவம். சரணம் பக்தவத்சலம் பக்தாளுக்கு வாத்சல்யம். அதாவது 4 நல்ல வார்த்தைகளை சொல்லியாச்சுன்னா அவளுக்கு அடிமையாயிடுறாங்க. அவ சொல்றது கேட்க வேண்டியதான் நிலைமையா இருக்காது. அதுதான் வாத்சல்யம் சொல்றது. சிவம் சிவகரம் சுத்தம் மங்களமா இருக்கு, மங்களகரமா இருக்கு, சுத்தமா இருக்கு. எது? குருன்னு இருக்கின்றது. குருவில தோஷாரோபம் பண்ண முடியல. தோஷாரோபம் பண்ண முடியலன்னா அவளுக்கு உருக்கம் வரலன்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீகுரும் பகவத் பாதம் சரண்யம் பக்தவஸ்தலம். ஏது காலத்துல இந்த நிலை இருக்கு. சூரியன் பழைய காலத்துல ரொம்ப சின்னதா இருந்தேன், வெறுங்காலத்துல ரொம்ப பெருசா போகுது, ரொம்ப சின்னதா போகுது அப்படின்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. அதுபோல ஞானம் இருக்கின்ற சுத்தமானவா இருக்கு. குரு உபதேசம் இருந்துட்டு இருக்கு. அவளை தேடி வர்றவா குறைச்சலா இருந்தா கூட மூலமா அந்த பாஷ்யம் இருக்கின்றது பிரவச்சனத்துல இருந்துருக்கு. அது கேட்டுருக்கு, அது படிச்சுட்டு இருக்கு. இப்போ நீங்க கேட்டு இருக்கின்ற பாஷ்யத்தினுடைய மறு உருவம் தான். பாஷிகாரோட தாத்பரியத்தினோட மறு உருவம் தான். குரும் பகவத் பாதம் சரண்யம் பக்தவத்சலம். குருவான பகவத் பாதம் சரணடைகிற வாழ்க்கை ஆலயமா இருக்கு. சிவம் சிவகரம் சுத்தம். சிவமானது மங்களமானது. சிவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிவகரம் சுத்தமானது. அப்பிரமேயம் நமாமியகம். குருன்னு இருக்கின்ற பிரமேய ரூபம் அல்ல. நாம பார்த்துட்டு இருக்கிற பொருளும் பிரமேயம். ஆனா அந்த பகவத் பாதா அது அகடித கடனா பாடவத்துன்னு ஜோதிசாஸ்திரத்தை சொல்றேன். வேற சாஸ்திரங்கள்ல இந்த பிரயோகம் வந்தது. அகடித கடனா பாடவம் ஜோதிசாஸ்திரத்தை என்ன இருக்கு? நம்ம இந்த பலனை கர்மாவை செஞ்சா அந்த பலனை அவன் கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. அவன் அகடித கடனா பாடவும் இருக்கு. அது ஜோதிஷிக்கு இருக்கு. ஜோதிஷனோட வாக்கு பிடிக்கும்னு சொல்றேன். எப்போ ஜோதிஷியனோட ரூபத்துல நிற்க காலையில் எழுந்து அனுஷ்டானங்கள்ல இது சொல்லி இருக்கு. பகவான உபாசனம் பண்ண சொல்லி அந்த உபாசனத்தினோட பலன் ஜோதிஷிக்கு அவனோட வாக்குகள் பிடிக்கிறது. அதே போல அவன் சத்தியம் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரோக்தமான கிரந்தங்களை பார்க்க சொல்லியிருக்கு. அப்போ சிவம் ஸ்ரீகுரும் பகவத் பாதம் சரண்யம் பக்தவத்சலம். குருவா இருக்கின்ற பகவத் பாதாச்சாரியா பக்தாளுக்கு வாத்சல்யத்தை ஏற்படுத்துறது. பக்தா மேலே அவளுக்கு கருணை, அபார கருணை இருக்கு. சிவம் சிவகரம் சுத்தம். சுத்தமா இருக்கவா சிவத்தை ஏற்படுத்தவாளா இருக்கு. ஸ்வயம் சிவமா இருக்கு. ஸ்வயம் மங்களகாரியா இருக்கு. இல்லைன்னா மங்களத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்வயம் சுத்தனா இருக்கு. அதனால்தான் சுத்தியை ஏற்படுத்த முடியாது. அதாவது மற்றவாளுக்கு ஸ்வயம் ஏற்படுறதா இருக்குன்னா பகவத் பாதம். யாரு பாஷ்யத்தை தெரிஞ்சிருக்கோ, காருண்யத்துக்கு நிச்சயா இருக்கோ, யாரு சுதியையும் ஸ்மிருதியையும் மனசுல நம்ம சாஸ்திர வித்யா கவித்வா பத்தியத்தை கத்தியமாக்கும், கத்தியத்தை பத்தியமாக்குறதுக்கும் எதையும் சக்தி இருக்கின்ற வல்லகம் படித்த சரஸ்வதி கடாட்சம் இருக்கின்றது. நாட்கள் தாண்டவம் ஆடக்கூடிய மங்களகாரியா இருக்குன்னா பகவத்பாதால நமாமி. நம்ம எல்லாரும் அவசியம் நமஸ்கரிக்கிறோம். நித்யம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம் நிரஞ்சனம். எப்படி அந்த பகவத்பாதா ஒவ்வொரு விதத்திலும் பகவத்பாதா ஸ்வரூபத்தை காட்டுறார். அப்படின்னா யோகா க்ஷேமத்தை காட்டுறார். அப்படின்னா காருண்யத்தை காட்டுறார். எப்படி பிரபஞ்ச காருண்யம் ஏற்படுதுன்னு சொல்றார்.
നിത്യം ശുദ്ധം നിരാകാരം നിത്യമാർക്ക് ഭഗവത്പാദ നിത്യമാർക്ക് ഗുരുദേവൻ നിത്യമാർക്ക് പരമേശ്വരൻ നിത്യശുദ്ധ സ്വഭാവനാർക്ക് ചിത്സ്വരൂപം ജീവാത്മാവുടെ സ്വസ്വരൂപം நித்தியம் சுத்தம் நிராகாரம். ஆனால் ஜீவாத்மாவில் அசுத்தி இருக்கு, பேத நிர்தேசம் இருக்கு. சார் நிர்தேச பக்த பாவ பாதிப்பாங்க. லோகத்துல விவகாரத்துல இருக்கு, ஆனா சாத்விகமான நிலையம் இருக்குது, சுத்தமானது. விவகாரத்துல இருந்து வேதமானது. நித்தியம் சுத்தம் நிராகாரம், நித்தியமான சுத்தமான நிராகாரமானது. எது நிராகாரமா இருக்கு? அபகதியும் இருக்குன்னா புத்தியினுடைய தர்மிஜானம். தர்மம் இருக்கின்றது ஜடத்தை தெரிகிறோம், படத்தை தெரிகிறோம் இருக்கின்ற இப்போது விவகார ஜானம். விவகாரத்தினுடைய அந்தர்யாஞானம் தர்மிஜானம். நித்தியம் சுத்தம் தர்மிஜானம் நித்தியமானது சுத்தமானது. எல்லா ஜீவன்களும் அது நித்தியமாக இருக்கு, சுத்தமாகவே இருக்கு. அதை வாழாவே வாழ்ந்துட்டேன்னா அந்த நிலையை அடையிற. நித்தியம் சுத்தம் நிராகாரம், நித்தியமானது சுத்தமானது நிராகாரமானது. அதுக்கு ஆகாரம் இல்லை, தர்மிக்கு ஆகாரம் இல்லை, தர்மத்துக்கு தான் ஆகாரம் இருக்கு. ஜடம் சொல்லும்போது அதுக்கு ஆகாரம் ரொம்ப புரிவாக இருக்கும். புருஷன் சொல்லும்போது புருஷத்துவையாக கரகரணாக இருக்கும். ஸ்ரீ சொல்லும்போது ஸ்ரீத்துவையாக சனகேசவதி, ஸ்ரீத்தவியாக சனகேசவதி ஸ்ரீன்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சாதாரணமாக சொல்றது. அது தர்மத்தை தான் சொல்லணும், குணத்தை தான் சொல்லணும், குணியை சொல்ல முடியாது. ஜீவனே ஜீவ சரீரத்தை சொல்லலாம், ஜீவ கஷேத்திரஜனை சொல்ல முடியாது. கஷேத்திரஜன் இருக்கின்றது அவகதி மாத்திரம் சொல்லுவோம். ஏன்னா தெரியும், பெருசல் தெரியும்னு சொன்னா அது தெரியும்னு இருக்கின்றது நாலேஜ். அதுக்கு நிர்விசேஷ ஜானம்னு சொல்லுவோம். நிர்விசேஷ ஜானம் நாம மாத்திரமா, நாம முக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. நாமத்தை நான் உணரக்கூடிய நாமத்தை அழிக்க முடியாது. நாமத்தை நான் உணரக்கூடிய நான் பொருள் இருக்கிற அபகதியும் இருக்கிறது அழிக்க முடியாது. அது அனந்தமா இருக்கு. அனந்தமான அபகதியும் இருக்குன்னா ஸ்தூல சரீர ஸ்தூல ஞானத்தை சொல்லலையே, சூக்ஷ்மமா இருக்குன்னா ஞானத்தை தர்மின்னு சொல்லுவோம். நித்தியம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம் நிரஞ்சனம். ஆகாரம் இல்லை, ஆபாசம் அல்ல, வாஸ்தவமான ஏதஸ்தி தர்மாதி ஆனந்தானம் ஆபாசம் அல்ல. நிரஞ்சனம் அது கொட்டு வரவு இல்லை. எப்படி தாமரை தண்ணி ஒட்டாதோ, எப்படி கண்ணுல நெய்யோ எண்ணெயோ ஜலமோ ஒட்டாதோ, எப்படி மனசாட்சின்னு இருக்கின்றதுல இது தெற்று இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லணும்னா தப்புலும் ரைட்டு இல்லாமல் இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அது. நித்தியம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம் நிரஞ்சனம். நிராகாரம் ஆகாரம் இல்லை, எதுக்கு ஆகாரம் இருக்குன்னு அது திருவிக்கிருதமா இருக்கின்ற பரமேஸ்வரனுடைய விவகார ஸ்வரூபமாயிடும். நிரஞ்சனம் அஞ்சனம் இருக்கின்றது ஒட்ட வரவில்லை. நிரஞ்சனம் நித்தியபோதம் சிதானந்தம். எப்போதும் அது போதஸ்வரூபமா இருக்கு. தூக்கம் இருக்கின்ற சுகமா இருந்தா கூட அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்குன்னு, ஆனா எதுல சம்பந்தப்படலைன்னு, அதுதான் மோட்சம் தான். நித்தியம் போதம் சிதானந்தம். நித்தியமான போதம், சைதன்யமானது ஆனந்தம். சைதன்ய மாத்திர ஆனந்தம். ஆகவே தன்மாத்திரம் சைதன்ய மாத்திரமா இருக்கின்றதான் முக்கிய நிலை. அது நித்திய சுத்தம். நித்தியம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம். ஆபாசம் இல்லை, ஜொலிக்கிறதுனா நெருப்பு ஜொலிக்கும். சூரியனானது பௌதிக தேசத்துக்கு ஜுவலனம் உண்டு. இது அபௌதிகமா இருக்கிறதுனால நித்தியமா இருக்குன்னா விபூதார்த்தமா இருக்குன்னா அது ஜொலிக்கலை. ஆனா இதனால்தான் எல்லாமே ஜொலிக்கிறது, எல்லாமே காரணமா இருக்கு. அந்த நிர்விசேஷ சொல்ற. நித்தியபோதம் சிதானந்தம் குரும் பிரம்மா நமாமியகம். எப்பேற்பட்ட குரு? அந்த பிரம்மமா இருக்குன்னான குருவை நான் கேட்கிறேன். பிரம்மமான குரு நடமாடதான்னு கேட்டா கண்டிப்பா நடமாடும். இல்லைன்னா இந்த வார்த்தைகளை நமக்கு கேட்கவே முடியாது. நம்ம எப்பேற்பட்ட வார்த்தைகள் கேட்கும்போது நிர்விசேஷமா நிர்மாத்திரமா இருக்கு, நித்தியமா இருக்குன்னா சச்சிதானந்த ஸ்வரூபம் கேட்க வேண்டியிருக்கு. சப்தம் இருக்குன்னா வேத பிரமாண வேத்தியமா இருக்குன்னா பூர்வ மீமாசா உத்தர மீமாசான்னு சொல்லக்கூடாதுன்னா யோகத்துக்கும் மேலா இருக்குன்னா மரணத்துக்கு காரணமா இருக்கூடாது. அவித்யை இதுன்னு தெரிய வைக்கல பாருங்க. அந்த அது சுத்ததானே உணர முடிகிறது. அதனாலே நித்தியம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம் நிரஞ்சனம் நித்தியபோதம் சிதானந்தம் குரும் பிரம்மா நமாமியம். குருவா இருக்கின்ற பிரம்மமா இருக்கின்ற நமஸ்கரிக்கிற ஞானா இருந்தாலும் நம்மளா நீங்கயா இருந்தாலும் எல்லாரும் இந்த நிலைமைக்கு வரப்போறதுனால இந்த நிலையை ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா உணர்வோம். உணர்ந்தவா அந்த ஐக்கியத்தை அடைவா. எப்படி பெரிய தீபத்துல இருந்து பார்க்காக அந்த சின்ன சின்ன நெருப்பினுடைய அவயவங்களா வெளியில வந்து காணாமல எங்கே போறது? எங்க இருந்து வந்து அங்கதான் போயிடலாம். எங்க இருந்து
ஜலம் சமுத்திரத்துல இருந்து வந்திருந்தா சமுத்திரத்துல தான் திரும்பவும் ஒழுகி போறது. அதுபோல அவித்யை ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் விட்டுதான் போகிறது. அவித்யிலே இருக்கிறதுன்னு ஆசைப்படுறதா அது அவ கர்மத்தினோட பலனா அவ திரும்ப திரும்ப அந்த ஆசையிலே இருந்துருக்கு. அது என்ன காரணம் வித்யைக்கு வந்துதான் ஆகும். நித்தியம் சுத்தம் நிராகாரம் நிராபாசம் நிரஞ்சனம். அதுக்கு ஒரு ஆபாசமே இல்லை. ஆபாசமா இருக்கின்றது அவித்யா. அவித்யான்னு இருக்கின்ற பலவிதமா தோன்றது, பலவிதமா நமக்கு பிரவர்த்திக்க வைக்கிறது, பலவிதமான கர்மபலங்களை கொடுக்குறது. அந்த கர்மபலத்தை நாம் மாற்றி மாற்றி முடிக்கிறோம். நித்யானந்தம் நித்யபோதம் சிதானந்தம் குரும் பிரம்மா நமாம்யஹம். குருவானந்தமத்தை நமஸ்கரிக்கிறேன். சர்வதந்திர சுதந்திராய சதாத்மாத்வைதரூபிணி. ஒவ்வொரு மனுஷனோட உருவம் ரெண்டில்லாது சர்வதந்திர சுதந்திரம். அவன் எந்த தந்திரத்துக்கும் அடிமை கிடையாது. யாரு சுருஷ்ம புராணங்களுக்கு ஆலயமா இருக்கும், யாரோட புத்தியானது அகண்டாகாரமா வர்த்திக்கிறதோ, யாரு கருணாநிதியா இருக்கும், யாரு நிர்விசேஷத்தை தெரிஞ்சுக்கோ, சுஸ்வரூபத்தை தெரிஞ்சிருக்கோ, ஒட்டுறவு இல்லாமல் இருக்கோ, ஆனா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கு, எல்லாருக்கும் உபகாரம் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. அதாவது லோகத்துல பண்றவாளோட நல்லது மட்டும் வந்து சேர ரெய்க்குன்னு சொன்ன போல அவளுக்கும் அவளோட லட்சணத்தை உன்னிப்பா கவனிக்கவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் அவளை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. மகான்களை எப்படி தெரிஞ்சுக்க? மகான்களை தெரிஞ்சுட்டா கூட ஒரு நிமிஷம் தெரிஞ்சுட்டா அவித்யை வந்து பாதிக்கிறதுனா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடும். மற்ற காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்கு, ஏதோ காரியம் தோணிடுவோம். உடனே அந்தந்த காரியத்துக்கு போகிறதுக்கு வயிற்றுக்குழப்பத்துக்காக ஓடுவாங்க. ஆத்ம ஜானத்துக்காக தேடுறவங்க இல்லை. தத்துவானுரூபா சர்வஸ்ரத்தா பகுதி பாரு. தத்துவத்துக்கு அனுரூபமான ஸ்ரத்தா எல்லாருக்கும் இருக்கு. இருந்தா கூட இந்த காலத்துல டவுன்ல இருக்கும்போது ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா என்ன ஏதாவது காரியம் இருக்கு, அவரு காரியம் கிடையாது. நாய்க்கு ரோட்ல அலையிறது ஆனா என்ன இருக்கு, அதுக்கு ஒரு காரியம் இல்லை. ஆனா என்ன இருக்கு, அது அலைச்சல ஒழிச்சது இல்லை. அதுபோல மனுஷனுக்கு நல்ல காரியங்களும் நிறைய இருக்கு. ஆனா என்ன இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவித்யா தடங்களா இருக்கிறதுனால அவன் மலையாட்டம் அலைய வேண்டியிருக்கு. இந்த மலையாட்டம் அலையிறதுன்னு இருக்கின்றதுன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு ஆண்களுடைய கண்டிப்பா தேவைப்படுது. காரணம் இருந்தா தான் நம்ம மனுஷாலாக ரசிக்க முடியாது, க்ஷேமமா இருக்க முடியாது, யோகேஸ்வரியம் பிரஸ்டேஜ் நமக்கு காப்பாற்ற முடியாது. சர்வதந்திர சுதந்திராய எல்லா சாஸ்திரத்துல இருந்தும் சுதந்திரம், எல்லா காரியத்திலும் சுதந்திரம் அப்படின்னு சொன்ன எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடைச்சிருது நமக்கு? அப்படி சுதந்திரமா இருக்க முடியாது. அந்த கௌரவம் தான் ஆத்ம ஜானிகளோட. அதாவது 1000 பேருக்கு ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லையா 2000 பேருக்காவது ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவகிட்டே இருந்து தான் நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம், அவகிட்டே தான் நம்ம பாவத்தை சம்பாதிக்கிறோம். அவள் பேசிக்கிறான், நம்ம பாவி ஆகிடுற, அவளுக்கு சந்தோஷப்படுத்துறான், நம்ம புண்ணியவான்களாகிடுற, நம்ம நல்ல மார்க்கத்துக்கு வந்துடுறாரு. சர்வதந்திர சுதந்திராய நமக்கு அந்த சர்வதந்திர சுதந்திரம் தேவை இருக்கு. நம்மளை யாரும் மிரட்டாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் எல்லா சாஸ்திரத்திலும் சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சுதேஷ்மிக புராணங்களோட அர்த்தஞானிகள் சம்பாதிக்க வேண்டியிருக்கேன். சர்வதந்திர சுதந்திராய சதாத்மா துவைத ரூபிணே. ஆத்மான்னு இருக்கு ரெண்டு இல்லாத அது சாஸ்திரங்கள் பல தடவை சொல்றேன், பல விதத்துல சொல்றேன். அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிரம்ம சமன்வயம் இருக்குங்க. பிரம்மம் உபாதானமா இருக்கு, பிரம்ம நிமித்தமா இருக்கு. அது இந்த நிமித்த உபாதானமாக பிரபஞ்சம் எப்படி ஏற்படுது, எப்படியெல்லாம் கேள்விகள் வருது, எப்படியெல்லாம் போது சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். சர்வதந்திர சுதந்திராய சதாத்மாத்வைத ரூபிணே. எப்போதும் ஆத்மா ரெண்டு இல்லாமல் தான் இருக்கு, ஒட்டுறவு இல்லாமல் தான் இருக்கு. ஸ்ரீமதே சங்கராச்சார்யாய வேதாந்த குருவே நம. அப்ப சங்கரா ஆரியான சிரேஷ்டன்னு சிரேஷ்டனா இருக்குந்தானா? ஸ்ரீமதே ஐஸ்வர்யமுடையவனா இருக்கு. எது ஐஸ்வர்யம்? அழிவற்ற ஐஸ்வர்யம் உடையவன். சங்கராச்சார்யாய வேதாந்த குருவே நம. வேதத்தினுடைய முடிவை பார்த்துருக்கின்ற குருவா இருக்கு. இதுதான் நமக்கு லோகத்துக்கு தேவைன்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா? குருவா இருக்கு. சர்வதந்திர சுதந்திராய சதாத்மாத்வைத ரூபிணே. ஆத்மாத்வைதம்னு தெரிஞ்சிருக்குந்தானா? எல்லா சாஸ்திரத்திலும் சுதந்திரமா இருக்குந்தானா? எல்லா காரியத்திலும் சுதந்திரமா இருக்கக்கூடானா? ஸ்ரீமதே சங்கராஜ அப்பேற்பட்ட குருவா இருக்குந்தானா? நிர்விசேஷமா இருக்குந்தானா? சச்சிதானந்த தெரிஞ்சிருக்கா? குருக்கா நமஸ்காரம் சொல்லிட்டேன்.
வேதாந்தார்த்த ஆத்த அவிதானேன வேதத்தில் இருந்தாங்க தலையா இருக்குன்னாங்க உபனிஷத்துக்களை புரிஞ்சுண்டு சர்வானுகிரகாரினம் எல்லாரும் அனுகிரகிக்கிறதுக்கு காரியா இருக்கு அனுகிரகிக்கிறவனா இருக்கு எதிரூபதரம் வந்தே யத்னம் பண்றவனோட ரூபமா இருக்கு. யாரு பிரயத்னம் பண்றியோ அவளுக்கு என்ன இருக்கு அதனுடைய சொரூபத்தை தெரியுது. நாங்க எதுக்காக யத்னம் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். சங்கரம் லோகசங்கரம் லோகத்துக்கு மங்களத்தை ஏற்படுத்துவதனால வந்து அந்த பகவத்பாதால யார் அந்த பகவத்பாதாவா இருக்கோ எந்த மனுஷனுக்கும் ஆகலாம் அந்த ஒரு நிலை. வேதாந்தார்த்தாபிதானேனா வேதாந்த அர்த்தம்னு இருக்குது யார் தெரிஞ்சுக்கிறியோ அவன் அந்த கருணாவிருணாலயனா இருக்குன்னாலும் குருவாயிருக்கிற அந்த குருவனோட சொரூபம் தான் நிர்விசேஷ சொரூபம்னு சொல்ற, நித்தியானந்த சொரூபம் சொல்ற. அவன் என்ன இருக்கு சர்வந்த சுதந்திரனா இருக்குன்னு சொல்ற, நித்திய பொதஸ்வரூபனா இருக்குன்னு சொல்ற. அவனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கிறது அவனுடைய சொரூபம். பண்ணா அவனோட மேலே கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு அனுபவப்படும் இருக்கின்றது எந்த சந்தேகம் கிடையாது. வேதாந்தாபிதானேனா வேதாந்தத்துல இருக்கின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுனால சர்வானுகிரகாரினம் எல்லா அனுகிரகம் செய்யறவனாயிடும். எப்போ வேதாந்தார்த்தத்தை தெரியலையோ அப்போ சர்வானுகிரகம் பண்ணக்கூடியவா இல்லை. யாரு தெரிஞ்சவா எல்லாம் தெரிஞ்சவா அவ்வளவு சுலபத்துல இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன இருக்கு மகான்கள்கிட்ட அவளோட அனுகிரகம் இருக்கின்றது. அவ அபியாசம் பண்ண சீக்கிரம் வேகத்தினால வேகமா சொல்லிக் கொடுக்கணும்னா கப்பாசிட்டி சில மகான்களுக்கு இருக்கு. சில பேர் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கு. நெஞ்சில் அடிக்க கத்துக்கிறவா நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவா வித்தியாசம் சொல்லி வேதம் நெஞ்சில தெரியாதவான்னு இருக்கே இல்லை அப்படி விஷயங்கள்ல இருக்கு. வேதாந்தாத்தாவிதானேனா வேதாந்தத்தில் இருக்கின்ற பொருட்களை தெரிஞ்சுட்டே ஆனால் சர்வானுகிரகாரினம் அவன் சர்வருக்கும் அனுகிரகம் பண்ற எல்லாருக்கும் ஏற்படுத்தப்படவன் தான். எப்படி ஏற்படுறதுன்னா குரு பேசுவா கேட்டா போது சொல்லுவான். ஆனா என்ன இருக்கு நம்ம புதிகோபாசனம் பண்ணும்போது நமக்கு என்ன அனுகிரகம் கிடைச்சதுன்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா என்ன இருக்கு போதவல்கரிக்கிறதுன்னு சொல்லலாம். குருவிட்டேன்னு அவன் இது பண்ணணும் இதனால் பண்ணணும் இதுக்கு இது இப்படியும் தெரிஞ்சுக்க முடியும். குரு சொல்லியா ஆத்ம ஞானம் இருக்கிறவா தான். அது யோகிவர்னு சொல்லியாச்சுன்னா எந்த வஸ்தத்துல இருக்கிறான் எந்த ரூபத்துல இருக்கிறான் ரைக்கு எந்த ரூபத்துல இருந்தோம் சொரிஞ்சுட்டு காலு சொரிஞ்சுட்டு காணும் இருக்கும் வண்டிக்கு அப்புறம் பெரிய ராஜா போல வாழ்ந்தோம். வேதாந்தாபிதானேனா பெரிய தனவானாகவும் யோகிகள் இருப்பான், கிரகஸ்தனாகவும் யோகிகள் இருப்பான், பிரம்மச்சரியாகவும் யோகிகள் இருப்பான். வேதாந்தாபிதானேனா அது யோகம்னாலே வேதாந்தார்த்தத்தை தெரியும். பிரமாண கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டேன்னா அவளோட யோகத்துக்கு ஈடு எந்த யோகம் கிடையாது. யோகசாஸ்திரம் சொல்ற எந்த யோகம் இல்லை. யோகசாஸ்திரம் சொல்லக்கூடாதும் லோகத்துல அனுபவத்துக்கு இருக்கக்கூடாதுனா ராஜத்துவம் என்ன இருக்கு சக்கரவர்த்தித்துவம் அந்த மாதிரி இருக்குன்னா பலங்கள். ஆனா அந்த பலங்கள் இருக்கவா கூட அந்த பலத்தை பூர்ணமா அனுபவிக்கிற என்ன இருக்குன்றதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த பிராயசித்தாதிகள் அப்படி தர்மங்கள் அப்படின்னு இருக்கின்றது சந்தேகமா இருக்கு. தர்மம் பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்குது. பெருமைக்காக பண்றாரா அல்ல வாசமா பண்றாரா? வாசமா பண்ணி அவ இன்னும் சிரமத்தை தான் அடைவான். ஒரு சக்தி இருக்குன்னு அதை பயன்படுத்தாது அபிவிருத்தி தானேன விகாம்போகாம் சேதா வருஷத்துல பவிஷ்யத்துல சொல்லியிருக்கு. வேதாந்தார்த்தாபிதானேனா வேதாந்தார்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலே சர்வானுகிரகாரினம் எல்லா அனுகிரகமும் பண்ண முடியும். பகவத்பாதா பண்ணது ஆச்சரியம் இல்லை. ஆனா என்ன இருக்கு லோகத்துக்கு சேர்ந்ததா இருக்கு. அவரால் ஒரு கம்ப்யூட்டர் சரி பண்ணி சரியானு சொல்லி வச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி சரி பண்ணி. எப்படி ஒரு அசாதாரணமான ஒரு பொருள் சாப்பிட்றதுக்குன்னு உண்டு பண்ணி காட்டினீங்க நமக்கு உண்டு பண்ணலாம். பகவத்பாதா எந்த மார்க்கத்தில் போயிருக்கோ நமக்கும் போக முடியதுதான். என்ன விசேஷத்தை சொன்னியோ அது நம்ம உணரக்கூடியதான். அது இன்னுக்கும் அந்த கிரந்தம் இருக்கிற மதமாக்கத்தில் இருக்கிறதுனால தான் சொல்றேன். வேதாந்தார்த்தாபிதானேனா சர்வானுகிரகாரினம் எல்லாரும் அனுகிரகம் பண்ண முடியாது. இது ரூபதரம் வந்தே திடீர்னா யத்னம் பண்றவன் யத்னம் பண்ற ரூபத்தை தாரணம் பண்ணது எல்லாராலும் முடியும். சன்னியாச வஸ்திரத்தை மாத்திரம் தாரணம் பண்ணதாக இங்கே அர்த்தம் இல்லை. யத்னம் பண்றவா அத்தனை பேரு யோக சாஸ்திரத்தை அதாவது ஆத்மஜானமான வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறவா அத்தனை பேருன்னு இது ஸ்ரேஷ்டாதான். வந்தே சங்கரம் யோகசங்கரம் லோகத்துக்கு மங்களத்தை ஏற்பாடு கூடுனான சாட்சா பரமேஸ்வரன் தான் அவா
சங்கர பகவத்பாதா சொன்னால், ஈசானன்னு சொன்னாலும், என்ன இருக்கு, கடவுள் சொன்னாலும், சிந்துவேதம்னு சொன்னாலும், கண்டிப்பா அவ ஒரு நாள் ஜென்மத்திலே மோட்சத்தை அடையக்கூடியவா. இதுக்கு முன்னாடி இருந்தோம், இதுக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் இருந்தோம், இன்னும் எத்தனை ராஜாக்கள் வரப்போகுது, அதுபோல எத்தனை யோகிகள் இருந்தோம், இப்ப எத்தனை பேர் யோகத்தில் இருக்கு, இன்னும் எத்தனை பேர் யோகம் முக்தாளா போற, எத்தனை பேர் யோகத்துக்கு வரப்போற, அது நமக்கு இப்ப சொல்ல முடியாது. பல பேரும் பல விதத்திலும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு ஆத்ம ஞானத்தை. வேதாந்தார்த்தா விதானேன சர்வானுகிரக காரிணம் எதிரூபதரம் வந்தே சங்கரம் லோகசங்கரம். அப்படி லோகத்துக்கு மங்களத்தை ஏற்படுத்தும் பகவத்பாதாவை பற்றி ஒரு 6 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இன்னும் மேலே கொண்டு அப்புறமா சொல்லுவோம். ஹரி ஓ